வடமேற்கு வங்கக்கடலில் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகம், புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என்றும் கணிப்பு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மீண்டும் கனமழை. நாட்டின் வர்த்தக தலைநகரான மும்பையில் சாலைகளில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. வடமாநிலங்களில் தொடரும் கனமழை. டெல்லியில் யமுனை ஆற்றில் அபாய அளவையொட்டி பாயும் வெள்ளம். உத்தரப்பிரதேசத்தில் காளி தேவி கோயிலுக்கு டிராக்டரில் சென்ற பக்தர்கள் மீது கண்டெய்னர் லாரி மோதி கோர விபத்து. 8 பேர் உயிரிழப்பு, 40 பேர் காயம். நாடாளுமன்றத்தில் பதவி பறிப்பு மசோதா நிறைவேறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதி. எதிர்க்கட்சிகளிலும் ஒழுக்க நெறிகளை ஆதரிப்பவர்கள் உள்ளதாக கருத்து. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலை மனதில் வைத்து சி.பி. ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்யவில்லை. மத்திய அமைச்சர் அமித் ஷா விளக்கம். துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி நக்சல் ஆதரவாளர் என்று அமித் ஷாவின் கருத்துக்கு முன்னாள் நீதிபதிகள் குழு எதிர்ப்பு. தீர்ப்பு குறித்து தவறான புரிதலோடு கூடிய விமர்சனம் அச்சுறுத்தலாக அமையும் என கவலை. நொய்டாவில் வரதட்சணை கேட்டு பெண் எரித்துக் கொல்லப்பட்ட விவகாரம். கணவரை தொடர்ந்து மாமனார், மைத்துனரும் கைது. சென்னை கோட்டூர்புரத்தில் இதழியல் கல்வி நிறுவனத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் மேலும் பல திறமையான பத்திரிகையாளர்களை உருவாக்க அரசு சார்பில் முயற்சி. அதிமுக ஆட்சி அமைந்ததும் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். திருச்சியில் விவசாய சங்க பிரதிநிதிகளோடு நடத்திய கலந்துரையாடலின் போது பழனிசாமி உறுதி. திருச்சி அருகே அதிமுக கூட்டம் நடைபெற்ற போது வந்த ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்ட விவகாரம். மயங்கி விழுந்தவரை அழைத்துச் செல்லவே ஆம்புலன்ஸ் சென்றதாக திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன் விளக்கம். போக்குவரத்து நெரிசலில் சிக்கப் போகிறதா குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம்? வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலையை அடைய ஒரு சாலை மட்டுமே உள்ளதால் வாகன ஓட்டிகள் ஐயம். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குறித்து அமைச்சர் காந்தி அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு. அமைச்சர் காந்தியை கண்டித்து அரக்கோணத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது. குடியிருப்பு பகுதிகளில் உணவு தேடி வரும் கட்டை கொம்பன் யானை. வீட்டை விட்டு வெளியேறவே அஞ்சும் நீலகிரி மக்கள். திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்புள்ள கடல் தொடர்ந்து 2வது நாளாக உள்வாங்கியது.
70 அடிக்கு கடல் உள்ளே சென்றதால் வெளியே தெரியும் பாறைகள். அமெரிக்காவின் ஆரிகான் மாகாணத்தில் பற்றி எரியும் வனம். பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறும் மக்கள். செவிலியர் துறையில் பெண்களை விட ஆண்களுக்கு அதிக ஊதியம். பாலின பாகுபாடுகளை களைந்து செவிலியர்களை ஊக்குவிக்க வலியுறுத்தும் அமைப்புகள். சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை உயர்வு. கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1,31,000 ரூபாய்க்கு விற்பனை. விநாயகர் சதுர்த்தியையொட்டி ஆண்டிப்பட்டி சந்தையில் பூஜை பொருட்களின் விலை 5 மடங்கு உயர்வு. 700 ரூபாய்க்கு விற்பனையான வாழை இலை கட்டு 3500 ரூபாயாக அதிகரிப்பு. திட்டக்குடி அருகே மாணவன் பள்ளிக்கு புறப்பட்ட போது விபரீதம். ஷூவில் இருந்த பாம்பு கடித்து மருத்துவமனையில் அனுமதி. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே அறுந்து விழுந்த மின்கம்பி. கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் லாரி மோதி விபத்து. 4 வயது சிறுமி உயிரிழந்த சோகம். கோவை அருகே ரயிலை கவிழ்க்க சதி. தண்டவாளத்தில் சிமெண்ட் கற்களை வைத்தது யார் என காவல்துறையினர் விசாரணை. விஜயகாந்தின் 73வது பிறந்தநாள் விழா. கட்சி கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பிரேமலதா விஜயகாந்த். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி. 276 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி படுதோல்வி. தமிழ்நாடு முழுவதும் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகங்களில் சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திக் கொள்ளலாம். கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிவிப்பு. மாவட்ட அலுவலகமாக இருந்தாலும் சரி, இடைக்கமிட்டி அலுவலகமாக இருந்தாலும் சரி, இந்த அலுவலகங்கள் அனைத்திலேயும் இத்தகைய சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திக் கொள்வதற்கான இடமாக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன்.